நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு ஆண்டோட பிரதான கிருபையினாலே சங்கீதம் 89வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 89 ஜெபத்தினுடைய செய்திக்குள்ளே கடந்துள்ளோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், யாப்பாடி நன்றி சொல்வேன், நான் யாப்பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். யா தேவனே உம்மை துதிப்பேன். ஓபரபா ஓபரபா ஓபரபரா ஓபரபா ஓபரபரா ஏகசகரகரகரகரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. இகனர இகனர இகனரரா இப்பரபா இவரபரா இகனகரகரகரகரா. பலவீனன் என்று தாழ்ந்து விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாழ்ந்து விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். யா பலத்தால் இடை கட்டினீர். இமானாரா 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 இப்பரபா இவரபரா இகசகரகரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். யா தனை நான்மைகள் எனக்கு செய்தீர், யா பாடி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். மூல்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். மூல்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். இகலரா இகனரா எபரகரா இகரக இகரகரா இகரகரகரகரகரா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டோடைய பிரதான கிருபையினாலே சங்கீதம் 89வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 52 வசனங்கள் இருக்கு. எப்பவுமே பைபிள்ல ஒரு திறவுகோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த திறவுகோலை நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா அது புரியும். இல்லைன்னா நீங்கள் 1லேருந்து 52 வரை வாசிச்சிங்கன்னா என்ன வாசிக்கணும் புரியும். சரி, முதல்ல அந்த திறவுகோல் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். 16வது வசனத்தில் அவர்கள் போதும். என்னது அவர்கள்ங்கிறது ஒரு சாவி திறவுகோல். 2வது சாவியை காட்டுறேன். 21வது வசனம். என் கை அவனோடு உறுதியா இருக்கும் என்போம் அறிவானே. 2வது யாரு? அவன். அவர்கள்ங்கிறது ஒரு கூட்டம், அவன்கிறது ஒரு சிங்கிள் தான் இருக்கா. சரி, இந்த அவன் யார் அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது யார் அப்படின்னு உங்களுக்கு காட்டு. வாசிப்போமா? 3வது வருஷம் தான் இந்த அவன். என்ன அவன் யாரு? தாவீது. புரியுது? அவன் தாவீது. அவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அவர்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது இஸ்ரவேல் மக்களை குறிக்கும். இஸ்ரவேல் மக்கள்னா அவர்கள். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் பார்க்கிறார். ஆனா அவர்கள் ஒரு ஆள் இருக்கார், அது அவன். அவன்கிறது தாவீது. அவர்கள் யாரு? முழு இஸ்ரவேல் மக்களும் அவர்கள். சரி, இத ஒரு 4 பிரிவாக நான் பிரித்திருக்கிறேன். 4 பிரிவுகள். சரியா? முதல் பிரிவு 1லேருந்து 14 வசனம் இருக்குது. 1லேருந்து 14. இந்த 1லேருந்து நீங்க 14வது வசனம் வரை நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் செய்த நன்மைகளை நீங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்துக்கு
அவர் செய்த நன்மைகள். ஒரு உதாரணத்திற்கு 9வது வசனத்தை வாசிக்க. அப்புறம் இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது செங்கடலை ரெண்டா பிளக்கிற காட்சியை தான் சொல்றாரு மறைமுகமா. அப்ப இந்த செங்கடல் ரெண்டா பிளந்தது யாருக்காக பிளந்தது? இஸ்ரேல் மக்களுக்காக. அவங்க அதை கடந்து போகும்போது பார்வோன் யார் அவனை உள்ள செஞ்சாரு, அடைக்கிட்டார். இப்ப அவர் ஃபுல்லா உண்டாக்குனார், உருவாக்குனார். இதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியம் இருக்குது. அது 14வது வசனத்துல நீதியும் இது எல்லாருக்கும் கொடுக்கிறார். நீதி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 நீதி இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாட்டில் ஒரு நீதி இருக்குது, அது விசுவாசம். இப்போ செங்கடல் ரெண்டா பழக்கம், நீ அதுக்குள்ள இறங்கி போக வைக்க மாட்டேன், பயமா இருக்கு, மூடிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு பேசாம கரையிலே நம்ம இருந்துக்கலாம். ஆனால் நீட்டுறது யாரு? மோசை நீட்டுறது. அது மோசை நடக்கிறார். மோசை நடந்தணும் எல்லாரும் செய்வாங்க, பின்னாடி நடந்து வராங்க. இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் அந்த காரியம் நடக்குது. யாருக்கு? இஸ்ரேல் தேசத்தில் இருக்க அத்தனை பேர். இதை பைபிளில் ஆவியானவர் எங்கே எழுதி வைத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல். இது இஸ்ரேல் தேசத்துக்காக அவர்களுக்காக சொல்லப்பட்டது. 1 கொரிந்தியர் 10:1 வாசனம். நீங்கள் யார் சொல்லுங்க? இஸ்ரேல் மக்கள். ஏன்னா கொரிந்து சபையில இருக்கிற பவுல் எழுதுறாரு நீங்கள் அப்படின்னு சொல்லி. வாசனம். நம்முடைய பிதானா யாருமா? யூதர்கள். இஸ்ரேல் மக்கள் தான் பிதாவை பற்றி சொல்றாரு. அப்படிதானமா? இப்ப புறஜாதியர்களுக்கு பிதா கிடையாது. ஆனா பவுல் சொல்லுகிறது நம்முடைய பிதாக்கள் எல்லாரும். வாசனம். எங்க மேல என்ன இருக்குது? அப்புறம் இருக்கா? சமுத்திரத்தினுடைய நடந்தது யாரு? இஸ்ரேல் மக்கள். முன்னாடி கொண்டு போனது யாரு? மோசே. ஆனா அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு விசுவாசம் இருந்துச்சு. வாசனம். சரி, போதும். எல்லோரும் மோசேக்குள்ள இது நம்ம ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்களா? ஞானஸ்தானம் இது அது ஒரு ஆக்ஷன், ஒரு தட்டி இருக்கு, அதில் முக்குறாங்க. உள்ளே போகும்போது பாவி, வெளியே வரும்போது பரிசுத்தம். இதுதான் ஞானஸ்தானம். அது மாதிரி இங்கே என்ன செய்றாங்கன்னா, மோசைக்குள்ளாக. புதிய ஏற்பாட்டில் வரும்போது எல்லாமே இயேசுக்குள் அப்படின்னு இருக்கும். என்ன இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் 1வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து இயேசுக்குள், இயேசு கிறிஸ்துக்குள் அப்படின்னு இருக்கும். 1:4. எபேசியர் 1:4. எபேசியர் எபேசியர் பக்கம் 263 வாசிக்க. 4:1-4. தமக்கு முன்பாக நான் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள். புதிய ஏற்பாட்டில் வரும்போது யார் வர? கிறிஸ்துவுக்குள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் மோசேக்குள். 5 அப்படிங்களா? அந்த இயேசுங்கிற ஒரு வார்த்தையை, கிறிஸ்துங்கிற வார்த்தை என்னதான் மாறிச்சு? பிரியமானவர். ஏன் பிரியமானவர் வருது? பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வரும்போது என்ன சொல்றாரு? இவன் தேசகுமாரன், இவனா பிரியமா இருக்கு. வாடியே அப்ப இங்க எல்லாமே பார்க்கணும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்கு உள். ஆனா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்றாங்க. அப்ப அந்த மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்றாங்க. ஆனாலும் அங்க இயேசு இருக்கிறாங்க. 4வது வசனம். எல்லோரும் ஒரே ஞானப்பானை. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். அவர்கள் எல்லோரும் கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். கிறிஸ்துங்கிற கண்மலை இருக்காரு. அந்த கிறிஸ்துவுக்குள்ள புதிய ஏற்பாடு வருது. ஆனா பழைய ஏற்பாட்டில் யாருக்குள்ள இருக்கிறாங்க? மோசைக்குள்ளாங்க. இப்ப ஆண்டவர் எல்லாரும் மேலேயுமே பிரியமா இருக்காருன்னா கிடையாது. புரியுது? இன்னைக்கு
எத்தனையோ உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்காங்க. அதுபோல் பழைய ஏற்பாட்டில் கடற்கரை மணலை எண்ண முடியாத அளவுக்கு யார் இருக்காங்க? இஸ்ரேல் மக்கள். ஆனால் அவர் என்ன செய்யலைன்னா 5வது வசனம் 1 Corinthians 10:5 பிரியமா இருக்கவில்லை. ஏன் பிரியமா இருக்கவில்லைன்னா அதான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறேன், சங்கீதம் 89வது அதிகாரத்துக்கு 2 திருப்புகழ் வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். ஒன்று அவர்கள், அந்த அவர்களை தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? மேலே பாருங்க நட்சத்திரம் என்ன முடியுமா, கீழே பாரு கடற்கரை மணல் என்ன முடியுமா, அப்படி அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க. ஆனாலும் அவரிடத்துல எப்படி இல்லை, பிரியமா இருக்கவில்லை. ஆனால் யார்கிட்ட பிரியமா இருந்தாரு அதான் பார்க்கணும். 89வது அதிகாரம் 3வது என்னால் தெரிந்து கொள்ள நோடே நோக்கி. அப்ப திருக்குறள் வார்த்தையில ஒன்று அவன், இன்னொன்று அவர்கள். அப்ப முதல் 14 வசனங்கள் 1லேருந்து 14 வரை தேவனுடைய வல்லமை, மகிமை, மாட்சிமை எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு 15வது வசனம் வாசிக்க பார்ப்போம். 89:15 கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பாதையில் கொண்டு போகணும். இந்த பாதையில் கொண்டு போகும்போது என்னன்னா எல்லாருக்கும் அந்த கம்பீர சத்தம் கேட்கறது. புரியுதா உங்களுக்கு? அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இதெல்லாத்தையும் நீங்க வாசி 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 எதுவரை நீங்க வாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 வசனம் வரை நீங்க வாசிச்சாச்சு. சரியா? இந்த 15லிருந்து 2வது செக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். 14 to 19 வரை, 14 to 19 வரை ஒரு மனிதன் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். சரியா? அது 19வது வசனம் உங்களுக்கு புரியும். பக்தனுக்கு தரிசனமாய். பக்தனா ஒரு ஆளா கூட்டமா? ஒரு ஆள். பக்த ஜன கோடிகள் சொல்லுவாங்க, ஒரு லட்சக்கணக்கான இருப்பாங்க. ஆனா சகாயம் செய்யத்தக்கத சக்தியை வைத்து உயர்த்தினேன். இது எல்லாமே சிங்கிள் வரணும். அதான் அவன் அவன் அவன். அப்ப ஆண்டவர் செய்யற காரியத்தை நம்ம பார்க்கணும். 21 என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புரியம் அவனை உறுதிப்படும். அவன் அவன் அவன். அப்ப நான் உங்களுக்கு சொன்ன செகண்ட் குரூப் யாருன்னா தாவீது. அவன் எப்படி பார்க்கறான்? அவன் அப்படின்னு பார்க்கணும். சரி, 3வது பிரிவு 20வது வசனத்தில் பார்க்கலாம். 20 to 37 பார்த்துக்கணும். 28 to 37 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் 28வது கிருபையை என்றைக்கு. இந்த கிருபையை முதல் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். சரி பாப்பா. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என் போட்டிருக்கா, எங்கள் போட்டிருக்கா? என்ன யாரு? ஒரு ஆள். அவனுக்கு தான் ஆண்டவர் செய்றாரு கிருபை. இந்த கிருபைங்கிறது என்ன அப்படின்றத நம்ம உங்களுக்கு விளக்கம் வச்சோம். கிருபைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அப்ப அந்த கிருபைக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு நமக்கு காட்டும். ஒரு பிச்சைக்காரன் இருக்காரு, அவன் காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல். அவன் என்ன செய்யறான், ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு முன்னாடி விற்கிறான். இந்த பணக்காரர் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தார். எவ்வளோ? ஆமாம், இப்போ எல்லாம் சில்லறையே கிடையாது. சில்லறை இருக்கா? அந்த காலத்தில் காயின் தான் இருக்கும். 5 பைசா 10 பைசா இருக்கும். 10 பைசா தான் கொடுப்பாங்க. ஆனால் இவர் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாருனா நான் அந்த 10 ரூபாய்க்கு 3 நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு காய்ச்சல் மாத்திரை போட்டு படுத்து தூக்கிட்டு இவன் யோசிச்சுக்கிறான். கதவை திறக்குது, கரெக்டாக அந்த ஓனர் வெளியே வர்றாரு. வந்து அவர்கிட்ட பார்க்குறாரு, என்னப்பா நீ சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு போல இருக்க, மோத்த பார்த்தா. ஆமாம் ஐயா. ஏன் உள்ள வாய நிறைய சாப்பாடு இருந்தால் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இது நடக்குமா நடக்காதா? சரியா? உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார். இந்த மேனேஜர் இருக்காரு. மேனேஜர் ஐயா வந்திருக்காரு. யாரு? பிச்சைக்காரன் ஐயா. உட்கார வைக்க, நாங்கள் 2 சேர்ந்து சாப்பிட போகிறோம். சாப்பாடு ரெடியா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் கேட்குறாரு, நீ எங்கேயா போகிற? அடுத்து எங்கேயா? ரோட்டில் ஒரு ஓரத்தில் போய் படுப்பு. மேனேஜர், நான் இப்போ புது பெட்ரூமுக்கு வந்துட்டேன். பழைய பெட்ரூம் சும்மா தானே இருக்குது. ஆமாம், சும்மா தான். அங்கே இவரை கொண்டு போய் படுப்பு.
பையன் மேனேஜருக்கு எவ்வளோ நாளைக்கு ஏன் அவர் இங்கே தான் இருக்க போகிறாரு, நீ வேணால் வேலையை எடுத்து போவார், ஆனால் அவர் என்ன செய்ய போகிறாரு. அப்போ இதுக்கு தான் கிருபைக்கும் சத்தியத்துக்கும், சத்தியங்கிறது இதுதான் சத்தியம். இப்போ நான் சொல்கிறது சத்தியம். ஏன்னா நம்ம இங்கே ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கோம், பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நித்தியத்தை நம்மளை என்ன செய்வார், அவர்கள் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். இதைத்தான் எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டேன்னா கிருபையாக சொல்கிறார். புரியுதா? அந்த கிருபையை இங்கே நான் உங்களுக்கு விளக்குறேன்னா 36வது சொல்றாரு, அவன் சந்ததி என்றென்றைக்கும். என்றென்றைக்கும் என்ன அர்த்தமா? நல்லா. அப்போ இவன் பிச்சைக்காரன் எவ்வளோ எதிர்பார்த்தா 10 ரூபா. ஆனால் இவனுக்கு என்ன கிடைச்சிது? வீடு எல்லாம் இருக்குது. பிச்சை எடுக்க போனோமா? தேவை. மேனேஜர் கூட வேலையை விட்டு போயிடுவார், ஆனால் நீ போக மாட்டாங்க. இதான் என்றென்றைக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு கண்டிஷன் போடுறோம். உங்களுக்கு கண்டிஷன் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. 31வது வசனம் கை கொள்ளாமல் நடந்தால் பரம்பனால் அடிமைங்கிறார். சரி, இது தாவீது வாழ்க்கையில் இது நடந்துச்சுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு வசனத்தை காட்ட 45வது வசனத்தை. அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தாலே மூடினேன். இப்போ நான் 3 பேருடைய லைஃப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுக்கேன். ஒன்று யோபு. யோபு வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, என் தாசனாகிய யோபு நீ பார்த்தியா, அவனை மாதிரி ஒரு பர்ஃபெக்டான நான் பார்த்தது இல்லைன்னு யார்கிட்ட சொல்கிறாரு? சாத்தான் சொல்கிறார். ஸ்டார்டிங் எப்படி இருக்குது? பர்ஃபெக்ட். பாடு 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 பாடு. மனைவி சொல்கிறா, என்னையா இப்போ தூசி மாதிரி இருக்க, தூசிச்சுட்டு செத்து போயிடுச்சு. வெறுமையாக வந்து வெறுமையாக தான் நான் போவேன், ஆனால் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்றார். முடிக்கும் போது அதே மாதிரி முடிக்கிறார். முடிக்கும்போது சம்பூர்ணமாக முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாரு? சம்பூர்ணம் தான் ஃபுல்னஸ். என்னது? ஃபுல்னஸில் அவர் முடிக்கிறாரா? ஆனால் ரெண்டாவது ஒரு நபரை காட்டுறாரு, தாவீது ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பித்தார்? பர்ஃபெக்டாக ஆரம்பித்தார். அவர் கொஞ்சம் ஆடு வச்சுருப்பார், ஆண்டோட பாட்டு பாடுவார், ஜாலியாக இருப்பார். எப்படி இருப்பார்? ஒரு நாளும் எதை பற்றியும் கவலைப்படும். ஆனால் ஊடால பிரச்சனை வந்துருச்சு. ஊடால என்ன வந்துருச்சு? என்ன பிரச்சனை வந்துச்சு? கேஸ் பிரச்சனை. இப்போ இதுக்கு ஒரு வசனத்தை முதல் எழுதிக்கிறீங்க. யோபு 8வது அதிகாரம் 7வது. யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இருக்கா? அவ ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்? அற்பமாக இருக்கும். ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு யோபுவை காமிச்சேன். யோபு ஸ்டார்டிங் பர்ஃபெக்ட், முடிவுமே பர்ஃபெக்ட். ஆனால் தாவீது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தார்? பர்ஃபெக்டாக இருந்தார். ஒரு கிட்டார் வச்சுருப்பார், கர்த்தரை மேய்ப்பராக பாட்டு பாடிட்டே இருப்பார், கண்டுக்கிடவே மாட்டார். ஆனால் நடுவில் வாலிப காலத்தில் என்ன வந்துருச்சு? 45 வருஷம் தான் இதுதான். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தாலே மூடினான். 3வது ஒரு நபரை காட்டுறேன். ஸ்டார்டிங் என்னது? பர்ஃபெக்ட், சாலமோன். முடிக்கும்போது எப்படி முடித்தார்? எல்லாம் போச்சு, விக்கிரந்திட்ட போயிட்டார். நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அதில் எத்தனையோ பேர்கள் இருக்கும். அதில் சாலமோன் பேர் இருக்கார். அந்த விசுவாச வீரர் பட்டியலில் அவர் பேரையை காணும். அப்போ இங்கே நம்ம பார்க்குற சங்கீதம் 89வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குற 3வது பிரிவு தாவீதுடைய இளமை காலத்தை வச்சு பிரச்சனை. 3வது குறிப்பை பார்க்குறத இந்த இதை முடிக்க போகிறோம். 37லேருந்து 52 வரை. இதுக்கு ஒரு கீ வார்த்தை சொன்னேன். 42வது. அவன் சத்துருக்களில் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதித்தை யாரும் சந்தோஷப்படுத்த. இப்போ நான் எனக்கு ரட்சிக்கப்பட்டவர் நீங்கள் பார்த்து தான் இருக்கணும். எனக்கா நான் பேக் சைடு போயிருக்கேன். பேக் சைடு போனதே கிடையாது. இங்கே ஒருத்தர் சாக்கடையில் கிடந்தார், பார்த்துருக்கேன். மாடியில் போய் பெத்தடியில் ஊசியை போட்டார். தியேட்டரில் எடுத்து ஊசியை போட்டு அது பாதிலே அவருக்கு மயக்கம் வந்துச்சு, சாக்கடை கிடந்தார். இப்படி எத்தனையோ பேரில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு எவ்வளோ பாடுகள் இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் ஆண்டவர் அனுமதிக்கல. அது என்னது? பின்மாற்றம்.
பின்மாற்றத்துக்கு போயிருந்தாங்கன்னா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? என்னையா உங்கள் பாஸ்டரை காணும், எங்கேயோ சாக்கடை இருக்கிறாருன்னு சொல்லி, புரியுதா? ஆனால் ஆண்டவர் தாவீதுக்கு அந்த சோதனையிலையும் 48வது வசனம் பாருங்க, மரணத்தை காணாமல் அவ எல்லாம் சாத்தான் என்ன செஞ்சிருப்பான்னா, இந்த நேரம் இந்த ஆளு கீழே விழுந்தா நம்ம என்ன செஞ்சணும், குஷி ஆகிடுவோம். ஆனால் ஆண்டவர் மரணத்தை காணாமல் தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு, இது தாவீதுக்கு தான் சொல்லி 49வது சொன்னாங்க, ஆண்டவரே கொண்டு எங்கே எங்கேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் தாவீத கீழே உள்ள வைக்கணும். கடைசியில் முடியும் போது சம்பரணம் முடிய பண்ணார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை முடிக்கணும். ரோமானியா தேசத்தில் அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்களை எல்லா மதத்தையும் காலி பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, இப்போ நம்ம நான் வாட்சை பார்த்துட்டே இருப்பேன், 6:30 மணி எப்போ ஆரம்பிச்சோம், 6 மணிக்கு நேரம் எங்கே வந்துடுவேன், இந்த ப்ரேயர்லேருந்து நான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் தண்ணி. அது மாதிரி உலகத்தில் எல்லாருமே இந்த நேரம் நினைக்க மாட்டாங்க. இப்போ சென்னையில் சில சர்ச் இருக்குது, காலையில் போயிடணும், மத்தியானம் அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க, 3 மணி வரை மெசேஜ் 3 மணிக்கு அனுப்பணும். அப்போ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? ஒன்றுமே கிடையாது. அப்போ கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க, இங்கே சோம்பேறியாக இருக்காங்க, அதனால் மதமே கிடையாது. அந்த மாதிரி சொல்லி இந்த எந்தெந்த மத தலைவர், அதாவது பாஸ்டரில் கொண்டு டார்ச்சர் என்னது, பயங்கரமான டார்ச்சர். அப்போ ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, என்னை விட்டுருங்க, நான் இயேசுவை மறுதளிச்சிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த சீஃப் சொல்கிறான், இப்படிலாம் சொன்னால் நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம், நீ யாரையாவது 2 பேரை வழி நடத்தினா அவங்கள கூட்டிட்டு வா, நான் ஒரு சிலர் ஆண்டவர்களை வழி நடத்தினேன். 2 பெண்களை கூட்டிட்டு வரோம், அந்த 2 பேரும் விபச்சாரியாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு பர்ஃபெக்டாக வாழ்கிறாங்க. அந்த 2 பேரும் கூட்டம், இந்த 2 பிள்ளைகளையும் நான் தான் வழி நடத்தினேன். இப்போ அவன் சொல்கிறான், கன்னை கொடுக்குறான், இந்த 2 பிள்ளைகளும் நிற்கிறத ஷூட் பண்ணுறேன், ஷூட் பண்ணிட்டேன்னா ஒன்று நான் விட்டுறேன் அப்படின்னா. அந்த பிள்ளையை கையெழுத்து கொண்டுறாங்க, பாஸ்டர் நீங்கள் தான் இந்த கையில் தான் எங்களுக்கு ஞானசனம் கொடுத்தீங்க, இந்த கையினால தான் இயேசு எங்களுக்கு காட்டினீங்க, பரலோகங்கிற சத்தியத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது உங்களால், உங்கள் கையில் நாங்கள் சாகிறதான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் நீங்கள் பாவம் மன்னிப்பு வாங்கி பரலோகத்துக்கு வரணும்னு அந்த பொண்ணு சொல்கிறான். 2 பேரும் இவர் மனம் மாறிடும்ட்டு டாப்னு சுற்றுறார். இவர் சுட்ட உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாஸ்டர் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார், இவன் கொலை பண்ணிட்டானா இல்லையா. இப்போ விட்டா என்ன செய்வான், என்னமா செய்வான், பாவம் மன்னிப்பு வாங்கிடுவான், பரலோகம் போயிடுவான். அது யார் நம்புறா, போலீஸ் ஆஃபீஸர். அதனால் அவனே பண்ணுறான், நீ நரகத்துக்கு போக. இதைத்தான் இங்கே பார்க்குறோம். மரணத்தை காணாமல் உயிரோடு தன் ஆத்துமாவை பாதாள வல்லை. அப்ப எவ்வளவோ ஒரு கஷ்டமான பாவத்துக்குள்ள போயிருந்தாலும் ஆண்டவரை யார் ஆசீர்வதிக்கிறாரு, தாவீதை ஆசீர்வதிச்சு. இதனால தான் தாவீதை இதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, கிருபையில் ஆரம்பிக்கிறார். நான் கர்த்தரின் கிருபையை என்றென்றைக்கும் பாடுவேன். தாவீதிட்ட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, பாடுறது. தாவீதின் சங்கீதம் அவருக்கு அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னவா, தனை நன்மைகள் யாருக்கு செய்தீர், எனக்கு செய்த. ஒரு சாட்சி ஸ்ரீட்டில் முடிக்கப்படும். என்னுடைய பேரன் ஸ்டீவ் சுஜித் ராஜ், அவனுக்கு பார்லிமெண்ட்னா என்ன தெரியுமா அவனுக்கு, டெல்லியில் பார்லிமெண்டேரியன் யங் பார்லிமெண்டேரியன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 காம்படிஷன். இப்போ பார்லிமெண்ட்டில் என்னெல்லாம் பேசுவாங்களோ இவங்க அங்கே போய் பேசணும். முதல் தூத்துக்குடியில் ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அங்கே இது யாரும் இல்லைன்னா உன்னையா உள்ளே விட மாட்டாங்க, பேப்பர் அப்டேட்டர் எல்லாமே தெரியணும். அப்போ அந்த ஒரு ஆள் ஒரு பிரச்சனை எழுப்பார், இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கிறவர் அதுக்கு ஆன்சர் சொல்லணும். இவன் ஆன்சர் சொல்லி இவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ இவனை அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, மதுரைக்கு அனுப்புகிறாங்க. அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கும், எல்லாத்துலேயும் இவன் ஜெயிச்சு சென்னையில் ஒரு இதில் ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இவன் ஒரு ஆள். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் டெல்லிக்கு போகணும், அங்கே பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகலாம்.
பார்லிமெண்ட்டுக்கு அந்த ஏரியாலே விட மாட்டாங்க. அங்கே அவன் டேபிளில் ஒன்று எழுதி வச்சிருக்கு. என்ன எழுதி இருக்கு தெரியுமா? ஸ்டீவ் சிஜித் பாத். அவன் பேரை போட்டு என் பேர் அங்கே. காரணம் என்ன? கிருபை. துதிச்சு ஆண்டவரை பாட 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 இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் எவ்வளோக்களவு ஆண்டவரை கர்த்தரின் கிருபையை என்றென்றைக்கும் பாடுவேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். என்றென்றைக்குங்கிறதுனா ஆல்வேஸ். பிரச்சனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் நீங்கள் துதித்து பாட பாட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 89வது அதிகாரத்தில் திருப்புகளை நாங்கள் தியானித்தோம் ஐயா. அவர்கள் அவன் என்கிற 2 காரியத்தின் மூலமாக இதற்குள்ளே பெரிய சத்தியத்தை வைத்திருக்கிறீர்கள் ஐயா. இஸ்ரேல் தேசத்திற்கு முழுவதும் அவர்கள் என்றும் தாவீதை அவன் என்றும் நீங்கள் எங்களுக்கு விலக்கி காட்டினதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.